அப்பா, பிசாசு மையி அதோட வேலையை காட்டுதுன்னு நினைக்கிறேன். இதை வச்சுதானே துர்காவை இந்த ஊரை விட்டு துரத்த போறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணி பாரு. என்னாச்சு சாமி? ஏன் திருமணி நிக்க மாட்டேங்குது? ஒன்னும் புரியல ஆவுடை. என்னன்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயில்ல கும்பாபிஷேகம் நடக்கும் போது இதே மாதிரி நடந்ததா கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இது போல நம்ம கோயில்ல தான் நடக்குது. சரி சரி, மறுபடியும் திருமணிய நிலைநிறுத்த முடியுமான்னு பாருங்க. குருக்களே, சிலையை எடுத்து கீழே வைங்க. எடுத்து வைங்க. எடுத்து வைங்க. எடுத்து வைங்க. ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரையம்பிகே கௌரி தேவி நாராயணி நமஸ்துதே. குருக்களே, மறுபடியும் சிலையை தூக்கி அஷ்டபந்தனம் மேல வைங்க. எடுத்து வைங்க. வைங்க. எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க. அஷ்டபந்தனத்துல சிலைய வச்ச உடனே நங்கூரம் பாஞ்ச மாதிரி சாயாம நிக்கணும். கும்பாபிஷேகம் பண்றதுக்கு முன்னாடி மூல சன்னதியில சிலைய பிரதிஷ்டை பண்ணித்தான் அடுத்தடுத்து பண்ணக்கூடிய பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்ண முடியும். ஆனா அஷ்டபந்தனத்துல சிலை நிக்கவே மாட்டுக்குதே. இப்படி அஷ்டபந்தனத்துல விக்கிரகம் சாஞ்சிருந்தா அது நம்ம கோவிலுக்கு மட்டும் இல்ல, மொத்த ஊருக்குமே கேடுன்னு தான் அர்த்தம். இத்தனை பேர் இருந்து எப்படி? அதான் எனக்கு ஒண்ணும் புரியல. இங்கேயோ தப்பு நடக்கவே கூடாது. நடந்தே தீரணும். கிடைக்காம போச்சுன்னா எந்த கேடு வரவே கூடாது. ஒண்ணுமே என்ன பண்றதுன்னு தெரியலையே. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. அமைதியா இருங்க. நம்பூதிரி ஐயா, இப்ப என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. சாமி, எதுக்கு சொல்ல தயங்குறீங்க? ஏதோ தெய்வ குத்தம் நடந்துச்சுன்னு தோணுது. அதனாலதான் சில அஷ்டபந்தனத்துல நிக்கவே மாட்டேங்குது. என்னது தெய்வ குத்தமா? என்ன தெய்வ குத்தம்னு தெரிஞ்சு அதுக்கான பரிகாரத்தை சொன்னா அதை உடனே நிறைவேற்றி வச்சிருவோம். பரிகாரம் செய்யறதுக்கெல்லாம் எங்க நேரம் இருக்குது? இனி கும்பாபிஷேகம் நடக்கணும்னா ஒரு மண்டலம் முடிஞ்சு மறுபடியும் அஷ்டபந்தன விரதம் இருந்து அதுக்கப்புறம் தான் குடமுழுக்கு நடத்த முடியும். அப்புறம் முக்கியமான விஷயம் என்னது? இந்த தடவை அஷ்டபந்தன விரதம் இருந்தவங்க அடுத்த முறை இருக்கவும் முடியாது, இருக்கவும் கூடாது. ஏன் சாமி? தெய்வ குத்தம் நடந்துருச்சுன்னு சொன்னேன் இல்லையா? விரதம் இருந்தவங்க பயபக்தியோட அஷ்டபந்தன விரதத்தை கடைபிடிக்கவே இல்லை. அஷ்டபந்தனத்தையும் முறையா செய்யல.
அதனால தான் சிலையை நிலைநிறுத்த முடியல. கேட்டீங்களா துர்காமா? அஷ்டபந்தன விரதம் இருந்ததும் அஷ்டபந்தனத்தை செஞ்சதும் நீங்க. இதை நீங்க பயபக்தியோட செய்யாததால அம்மன் சிலையை பிரதிஷ்டை பண்ண முடியல. அதனால கோயிலுக்கு கும்பாபிஷேகத்தை நடத்த முடியல. இப்படி ஒரு நிலைமை வந்ததுக்கு நீங்க தான் காரணம். ஜமீன் ஐயா, உங்க மருமகளை குத்தம் சொல்றேன்னு என்ன தப்பா எடுத்துக்கிறாதீங்க. ஆனா நான் சொல்றதான உண்மை. பன்னெண்டு வருஷமா ஒளிவிழந்து போயிருந்த நம்ம கோயிலுக்கு இன்னைக்கு நடக்க போற கும்பாபிஷேகம் மூலமா தான் பழைய ஒளியும் சக்தியும் வரப்போகுதுன்னு நம்பிக்கையோட இருந்தோம். நம்ம ஊருக்கே நல்லது நடக்க போகுதுன்னு எல்லாரும் சந்தோஷமா இருந்தோம். ஆனா இவ ஒருத்தியால எல்லாமே கெட்டு போச்சு ஐயா. முதல்ல இந்த மாதிரி விரதம் எல்லாம் அம்மனோட பக்தியா இருக்கிற ஒரு கன்னி பொண்ணுதான் செய்யணும். தாம்பத்தியம் நடத்துற பொண்ணால எப்படி சுத்த பத்தமா விரதம் இருக்க முடியும்? இதுதான் ஆரம்பத்திலே எனக்கும் தோணுச்சு. நீங்க ஜமீனோட மருமக, நீங்களே விரதம் இருக்கிறேன்னு சொல்லும்போது எங்களால எப்படி மறுத்து பேச முடியும்? உங்க மூதாதையர் கட்டின கோயிலா இருந்தாலும் உங்க வீட்டு பொண்ணை எடுத்து செய்யணும்னு ஒன்னும் அவசியம் இல்லையே. கோவிலுங்கிறது ஊருக்கு பொதுவானது. கனகதுர்காவோட உண்மையான பக்தர்களா ஊருக்குள்ள எத்தனையோ கன்னி பொண்ணுங்க இருக்காங்க. அடுத்த தடவை அப்படி ஒரு கன்னி பொண்ணுக்கு நீங்க வாய்ப்பு கொடுங்க. நீங்க சொல்றதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது. பயபக்தியோட கடுமையான விரதம் இருந்ததாலதான் என்னால பூதவனத்துக்கு போய் பூஜை எல்லாம் பண்ணிட்டு பத்திரமா திரும்பி வர முடிஞ்சது. அது மட்டும் இல்லாம ராத்திரியோட ராத்திரியா அஷ்டபந்தனத்தையும் தயாரிச்சு என்னால கொண்டு வர முடிஞ்சது. சிலை கண்டிப்பா இங்க நிறுத்து. பூதவனத்துக்கு போய் முறையா யாகம் வளர்த்து பூஜைகளை பண்ணன்னு சொல்ற. யாருக்கு தெரியும்? யாரும் உன்னை பின்தொடர்ந்து வந்து கவனிக்கலையே. இத பாரு, நீ பயபக்தியோட விரதம் இருக்கல. பூதவனத்திலையும் சரியா பூஜைகளை பண்ணல. அதனாலதான் தெய்வ குத்தமாயி இன்னைக்கு சிலைய பிரதிஷ்டை பண்ணவே முடியல. கும்பாபிஷேகமே தடப்பட்டு நிக்குது. நீ ஏன் வீட்டு மருமகங்கிறதுக்காக நான் என்ன உனக்கு சப்போர்ட் பண்ண முடியுமா? ஐயா, இதே சாதாரண ஒரு பொண்ணால தெய்வ குத்தமாகி கும்பாபிஷேகம் நின்று இருந்தா நீங்க இப்படியா பேசுவீங்க? ஊர் வழக்கப்படி அந்த பொண்ணுக்கு தண்டனை எல்லாம் கொடுத்திருப்பீங்க. உங்க மருமகன்றதுனால இப்படி நீங்க பட்டும் படாம பேசுறீங்க. ஆமாங்கய்யா, பொது காரியம்னு வந்துட்டா உறவு சொந்த பந்தமெல்லாம் பார்க்க கூடாது. மற்றவங்களுக்கு என்ன செய்வீங்களோ அதையும் இந்த பொண்ணுக்கும் செய்யணும். என்ன எல்லாரும் அமைதியா இருக்கீங்க? கும்பாபிஷேகம் நடக்காம இந்த ஊருக்கே கேடு நடக்குதுல்ல. அதுக்கு காரணமானவங்கள சும்மா விடலாமா? அமைதி 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 அமைதி. உங்க எல்லாரும் முன்னாடியும் நான் இந்த ஊரோட ஜமீனாதான் பேசிக்கிட்டு இருக்கேன். எங்க வீட்டு பொண்ணா இருந்தாலும் ஊருக்கு என்னவோ அதுதான் இவளுக்கும். பொதுவா தெய்வ குத்தத்துக்கு காரணமா இருக்கிற யாருக்கும் தண்டனை கொடுக்கறதா வழக்கம். எங்க மருமகங்கிறதுக்காக
இவளுக்கு விதிவிலக்கு கொடுக்க முடியாது. தண்டனை கொடுத்துதான் ஆகணும். காணாம போன சிலை தானா திரும்பி வந்துரும். கும்பாபிஷேக வேலையை ஆரம்பிங்கன்னு சாமி வந்து நீ அருள்வாக்கு சொன்னதுக்கு அப்புறம்தான் கும்பாபிஷேகத்துக்கான வேலையை தொடங்கணும். ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் சிலை வந்த பாடு இல்ல. அப்பவே ஏதோ தப்பு நடக்குதுன்னு என் மனசுக்கு பட்டுச்சு. ஆனா இப்ப அஷ்டபந்தனத்துல சிலை நிக்கல. நீ என்ன லட்சணத்துல விரதம் இருந்தன்றது தெள்ள தெளிவா புரிஞ்சிருச்சு. தெய்வ குத்தம் நடந்திருக்கு. இத பார், இதனால பாதிக்கப்பட போறது நம்ம குடும்பம் மட்டும்தான். நான் ஒத்துப்பேன். ஆனா ஊரே பாதிக்குங்கிறப்ப ஒரு ஜமீனா என்னால பொறுத்துட்டு இருக்க முடியாது. அதோட கும்பாபிஷேகம் நின்னு போனா அது நம்ம ஊருக்கே ஏற்பட்ட பெரிய அவமானம். எல்லாத்துக்கும் காரணம் நீதான். ஆத்தா வாக்கு கொடுத்தும் சில திரும்ப வராம இருக்கிறதுக்கு காரணமும் நீ மட்டும்தான். அதனால துர்கா செஞ்ச தப்புக்காக அவளை எங்க வீட்டை விட்டு ஒதுக்கி வைக்கிற. எங்க வீட்டை விட்டு மட்டும் இல்ல, இந்த ஊரை விட்டே தள்ளி வைக்கிற. இனி இவ ஊருக்குள்ளேயே இருக்க கூடாது. இது இந்த ஜமீனோட உத்தரவு. பெரியப்பா, ஜமனியா, துர்கா என்னதான் உங்க மருமகளா இருந்தாலும் நடுநிலையோட தீர்ப்பு சொல்லியிருக்கீங்க பாருங்க. சூப்பருங்கய்யா. துர்கா இப்பவே ஊரை விட்டு போகணும். தலிப்பையா, நீ இந்த ஊருக்குள்ள இருந்தா ஊருக்கே கேடு வந்துருண்டி. நம்ம கோவிலுக்கு ஒரு விமோச்சனம் பறக்கணும்னா இவ இந்த ஊர்லயே இருக்க கூடாது. என்ன எல்லாரும் பாக்குறீங்க? இந்த ஊரை விட்டு போ சொல்லுங்க. ஏண்டி இன்னும் இங்க நின்னுட்டு இருக்க? போடி இந்த ஊரை விட்டு. போமா, அதான் ஐயா சொல்றாருல, இந்த ஊரை விட்டு போமா. ஏமா இருக்க? ஊரை விட்டு போமா. ஊரை விட்டு போமா. அதான் ஐயாவே சொல்லிட்டாருல, இன்னும் ஏன் இங்க நின்னுட்டு இருக்க? போடி வெளியே. எதுக்கு நிக்கிற? ஊரை விட்டு போ. முதல்ல இந்த இடத்தை விட்டு வெளியே போ. அமைதி அமைதி. கேட்டல்ல, எதுக்காக இன்னும் எங்கேயே நிக்கிற? இந்த கோயிலை விட்டு, இந்த ஊரை விட்டு வெளியில போ. என்னங்க, நல்ல தூக்கமா? ஆமா, ஒரு கனவு. கண்ணு முழிச்சு பார்த்த உடனே ஏக்கமாய் போச்சு. வெறும் கனவான்னு. பெரியவரே, அப்படி என்ன கனவு கண்டீங்க? கோயில் கும்பாபிஷேகமே நின்னுடுச்சு.
அதுக்கு காரணம் துர்கான்னு ஊருக்காரங்க முன்னாடி சொல்ல வச்சு அவளை இந்த ஊரை விட்டே துரத்தி விட்டுட்டேன். துர்காவை ஊரை விட்டு துரத்த போறேன்னு சொன்னீங்க. அதுக்கு முன்னோட்டமா உங்க கனவுலயே வந்துருச்சா? அப்ப கனவு பழிச்சிரும். ஆமாண்டா, கனவு பலிக்கணும். நான் நினைச்சது மட்டும் அப்படியே நடந்துட்டா துர்கா இந்த ஊருக்குள்ள வர முடியாத அளவுக்கு பண்ணிடுவேன். அண்ணே, கவலையப்படாதீங்க. இன்னைக்கு உங்களோட பிளான் கண்டிப்பா சக்சஸ் ஆகும். ஆமாங்க, துர்கா வீட்ல இருந்து கிளம்புறப்ப சாமி படம் கீழே விழுந்து உடைஞ்சுதே. அப்பவே எல்லாமே நமக்கு சாதகமா நடக்கும்னு தோணுச்சு. பெரியவரே, அஷ்டபந்தனத்துல கலந்திருக்கிற மைக்கு உண்மையிலேயே அவ்வளவு சக்தி இருக்கு பெரியவரே. ஆமா, அந்த மைதா இந்த துர்காவை ஊரை விட்டே விரட்ட போகுது. அது மட்டும் இல்ல, அவ துர்கா இல்ல கனகான்னு இன்னைக்கு அவ முகத்தெரிய கிழிக்க போறேன். இத்தனை நாளா என்ன பாடா படுத்துனதுக்கு அவளுக்கு வட்டியும் முதலுமா கொடுக்க போறேன். இன்னும் எவ்வளவு தூரம்டா இருக்கு? இதோ ரீச் ஆயிட்டோம்ப்பா. வணக்கங்க ஐயா. வணக்கம்மா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். கோவில் கும்பாபிஷேகத்தை நடத்தி கொடுக்க குடும்பத்தோட வந்திருக்கீங்க. உங்க எல்லாரையும் கோவில் நிர்வாக சார்பா நாங்க வரவேற்கிறோம். அஷ்டபந்தனத்தை எடுத்துட்டு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷமா. உங்களுடைய வேண்டுதல் நல்லபடியா நடக்கும். கும்பாபிஷேகமும் நல்லபடியா நடக்கும். சரி, வாங்க உள்ள போறிப்பா. தேவா, அசோக் வரல? நம்ம கிளம்புறப்போ ஏதோ கிளைண்ட் கிட்ட இருந்து கால் வந்துச்சு பரிப்பா. நீங்க முன்னாடி போங்க, நான் 10 நிமிஷத்துல வந்துடுறேன்னு சொன்னா பரிப்பா. இப்ப வந்துருவான் பரிப்பா. சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். ஐயா, ஒரு நிமிஷம். எந்த ஒரு காரியத்தையும் தொடங்குறதுக்கு முன்னாடி முதல் கடவுளான விநாயகரை வேண்டிக்கிட்டு தான் தொடங்கணும். அதனால அவர் முன்னாடி நாம எல்லாரும் மனசார வேண்டிக்கிட்டு அஷ்டபந்தனத்தை அங்க கொண்டு போய் வச்சிடலாம். சரி, அப்படியே செய்வோம். துர்கா, அஷ்டபந்தனத்தை நீ தான் எடுத்துட்டு வந்த. அதனால நீ தான் முன்னாடி போகணும். முன்னாடி போமா. ஆமாமா, இந்த கும்பாபிஷேகத்தை தடுத்து நிறுத்துறதுக்காக எடுத்துட்டு போற அஷ்டபந்தனம் தானே. வணக்கம் மேடம். உனக்கு கோவில்ல டியூட்டி போடலையே, எங்க எதுக்கு வந்திருக்க? மேடம், உங்ககிட்ட துர்காவை பத்தி பேசிட்டு இருக்கிறப்போ போன் கட் ஆயிடுச்சு மேடம். போட்டோவை அப்பதான் பார்த்தோம் மேடம். அதுக்குள்ள எப்படி மேடம் அவங்களால வீட்டுக்கு போயிருக்க முடியும்? அதை யோசிச்சு அப்படியே என் தலையே வெடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு மேடம். நீங்க எப்படியும் கோவிலுக்கு வருவீங்கன்னு தெரிஞ்சுதான் நான் இங்க வந்தேன் மேடம். அங்க பாரு,
துர்கா தன் குடும்பத்தோட தான் போயிட்டு இருக்கா. ஆமா மேடம். மலையடிவாரத்துல இவ்வளவுதானே பார்த்த? ஆமா மேடம். ஆனா துர்கா விஷயத்துல எனக்கே 1000 டவுட்ஸ் இருக்கு. இப்போ உன் சந்தேகத்துக்கு எல்லாம் என்னால பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. எனக்கு இங்க நிறைய வேலை இருக்கு. வந்துட்ட நீயும் இவங்க கூட பந்தோபஸ்துல கலந்துக்கோ. ஓகே மேடம். கான்ஸ்டபிள்ஸ், காணாம போன சிலை கண்டிப்பா வந்துரும்னு துர்கா சொல்லிருக்கா. நாம கும்பாபிஷேகத்துக்கு பந்தோபஸ்துக்காக மட்டும் வரல. அந்த சிலை எப்படி வரப்போகுதுன்னு பார்க்கணும்.